இல்லதான்பா இருக்கான். நம்ம இப்ப எங்க போறோம்? ஏதோ ஆயிடுச்சுடா. ஏதோ ஆயிடுச்சாடா? எனக்கு நீ கல்யாணம் இல்ல வேண்டா, அவன் லைஃபையும் கெடுத்த மாதிரியே இருந்தா. கிளம்பி அஸ்வின் வீட்டுக்கு வாங்க. உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க டோக்கனே முடிஞ்சிருச்சு. நீங்களா என்னடா அவனை கூட்டு வராம இவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்க? ஏய் நிறுத்துங்க முதல்ல. என்ன பிரச்சனை தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. மச்சான் சொல்ற என்ன ஆச்சு? என்னடா டைம் ஆகுதுல்ல. அவனு சொல்றேன், ஆனா நீ ஏத்துக்கணும் அத. நான் காலைல இன்னைக்கு எழுந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே மறந்து போகுதுமா. உனக்கு எனக்கும் கல்யாணன்றதே நான் மறந்துட்டேன். நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி நான் உன்னையே மறந்துட்டேன்னா உன் லைஃபே போயிடுமா. அதனால நான் உனக்கு வேணாமா. நம்ம லவ்லாம் பண்ணோம், உங்கள் வீட்லேயும் எதிர்ப்புலாம் இருந்தது. அதெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம். நானே இப்படி இருக்கும்போது உன் லைஃப்பை நானே ஒரு மாதிரி பண்ணுறோம்மா. அதனால வேணாம்மா. இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல, காலம் தலை வலிக்குது. ஒண்ணுலாம் வந்து மாதிரி மறந்துடுறேன். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேணாம். என்னடா இவன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான்? ஏய் இல்லடி, எங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. காலையில இருந்தே அவன் அப்படிதான் எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கான். அதனாலதான் உனக்கே கால் பண்ணி வர சொன்னேன். என்னடி சொல்ற? என்ன ஆளா கூட சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஏதோ ஒரு டிஸார்டர் நினைக்கிறேன். ஆனால் எப்படி டக்குன்னு ஒரு நாள் எல்லாத்தையும் மறக்க முடியும்? இது சம்திங் ஒரு மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்கம்மா, இது கடையில ஆசைப்படுற பொருள் கிடையாதுமா. லைஃப்மா போயிடுமா, செட் ஆகாதுமா. புரிஞ்சுக்கம்மா. டேய் சொன்னேன்டா, டேய் மச்சான் சொல்லுடா, புரிய வைடா. எனக்கு என்னமோ நடக்குதுடா, ஒரு மாதிரி இருக்குடா, தலை வலிக்குது. ப்ளீஸ்மா போமா. எங்க அம்மா வர வந்துட்டு போறாங்கம்மா, அவங்களுக்கு வேற இதெல்லாம் தெரியாதுமா. போமா. டேய் மச்சான் போமா. அது என்ன வேணா இருக்கட்டும்டா, உன்னை விட்டு என்னால போக முடியாது. அது எப்படி போக முடியும்?